Hi students, 9th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ ஃபார் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே கண்டிப்பாக இங்கிலீஷில் சென்டம் ஸ்கோர் பண்ணியதுன்னா 100% ஷியூரிட்டி. அதுக்கு நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது போன வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம். நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் எக்ஸாமுக்கு வரும். இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு வேண்டிய நம்ம வீடியோ பார்த்தாலும் நான் பாஸ் ஆகிறதுக்குமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணலான்னு வந்து நான் சொல்கிறேன். 1 மார்க்ஸ் மட்டும் 10 கேட்பாங்க. நீங்கள் 10ஐயும் கண்டிப்பாக ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க கரெக்டாக. அப்புறம் 2 மார்க்ஸில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் எப்போவுமே ரிப்பீட்டடாக வருது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து வாட் ஆக்டட் அட் சேஃப் வேல்யூ அண்ட் டஸ் த விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ். இது ரெண்டுமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். மார்க்ஸில் எப்போவுமே சச்சின் பேராகிராஃப் கன்ஃபார்மாக வரும். அச்சீகர் வாஸ் அ சின்சியர் கோச், அந்த கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் ரிப்பீட்டட். அது எப்போவுமே கேட்குற ஒரு கொஸ்டின், அது நல்லா தரவாயிருங்க. பேராகிராஃப் ஒன்று தான் அட்டன் பண்ணணும், நீங்கள் அதே அட்டன் பண்ணிடலாம். இந்த பாய்சன் ட்ரீயில் இருக்கிற லெசன்ஸ்லேருந்து இந்த மாதிரி அப்ரிஷியேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது மேலே லைன்ஸ் கொடுத்து கீழே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ். அதில் நம்ம வந்து 2 அட்டன் பண்ணி தரணும் கன்ஃபார்மாக. அது மேபி எப்போயுமே சேஞ்ச் ஆகலாம், ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அப்புறம் எப்போவுமே 20th கொஸ்டின் ரீட் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோன்னு ஒரு 5 லைன்ஸ் தந்துட்டு கீழே ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், அதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்தமாரி போயம்ஸ் எப்போவுமே 5 லைன்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் நல்லா தரவாக வைக்கோங்க வித் ஆத்தர் நேமோட. மொத்தம் நமக்கு 2 லெட்டர் தான் சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெட்டர் சஜஸ்ட் செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. பட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபின்னு ஒரு லெட்டர் இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் வேறு ஏதாவது தந்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை படிச்சுக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது உங்களுக்கே தெரியும், பாக்ஸ் போட்டுக்கோங்க, அட்ராக்டிவான இமேஜஸ்லாம் போட்டுங்க. அது 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக மார்க் உண்டு. அப்புறம் எப்போவுமே ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ்னு ஒன்று கேட்பாங்க. அது மேலே தான் ஆன்சர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு கன்ஃபார்மாக நம்ம சேனலுக்கு வந்து ஐ ஸ்கோர்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.